பாஸ்கர், ஏராளமான ஊழியர்கள் பணிபுரியக்கூடிய ஒரு கட்டிடம் அது. அவர்களுடைய வாகனங்கள் எல்லாம் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும். பொதுமக்கள் அனைவரும் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் என்றாலும் கூட அவருடைய வாகனங்கள், மகிழ்வுந்துகள், கார் போன்றவை எல்லாம் அந்த கட்டிடத்தை சுற்றி நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடும். அவைகள் எல்லாம் அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறதா? இது குறித்த தகவல் இருக்கா பாஸ்கர்? 9 மணிக்கு தகவல் கிடைத்தவுடன் காவல்துறை இந்த இடத்துக்கு வருகை தந்திருக்கின்றனர். உடனடியாக தீயணைப்பு துறையினருக்கும் தகவல்கள் பெறப்பட்டு அவர்களும் இந்த இடத்துக்கு விரைந்து வந்து தீயணைப்பு அணைக்கும் பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். இங்கே நேரடியாக பார்க்கலாம், இங்கே இருக்கக்கூடிய வாகனங்களை எளிதாக இங்கே தீயணைப்பு வாகனங்கள் வருவதற்காக அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. ஒன்று லாரி இங்கே நிறுத்தப்பட்டிருக்கிறது, அருகே தீயணைப்பு வாகனம் நிறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த இடத்தில் மற்ற தீயணைப்பு வாகனங்கள் வரக்கூடிய வசதிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. எந்த விதமான இடையூறும் இல்லாத வரையில் பொதுமக்கள் தங்களுடைய இங்கே சாலைகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கார்களை உடனடியாக அப்புறப்படுத்தினர். இதன் காரணமாக சாலையில் வந்து தீயணைப்பு வாகனங்கள் மற்றும் லாரிகள் மூலம் கொண்டு வரக்கூடிய தண்ணீர் உடனடியாக பீச்சி அடித்து இங்கே கொழுந்துவிட்டு எரியக்கூடிய தீயை வந்து கட்டுக்குள் கொண்டு வைக்கப்பட்டிருக்கின்றன. புகை மண்டலம் மட்டும் இப்போது இருக்கக்கூடிய காட்சியில் நம்ம பார்க்கலாம். புகை மூட்டம் இருக்கிறது. 4வது அந்த தளத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த தீ ஜுவாலைகளிலிருந்து வெளியேறக்கூடிய இந்த புகையை வந்து கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகள் தான் தீயணைப்பு துறையினர் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். நாம் காவல்துறையிடம் பேசும்போது அவர்கள் கொடுத்த தகவல் அடிப்படையில் பார்க்கும்போது உள்ளே யாரும் தற்போது இல்லை. இருந்தவர்கள் உடனடியாக மீட்கப்பட்டார்கள். 9 மணிக்கு தகவல் கொடுத்தவுடன் உடனடியாக காவல்துறையினர் இந்த இடத்துக்கு வருகை தந்தார்கள். அதைத் தொடர்ந்து தீயணைப்பு துறையினர் வருகை தந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு தற்போது தீ கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. புகை மூட்டம் மட்டும் நீடிக்கிறது. இருந்த போதும் எந்த விதமான உயிர் சேதமோ உயிரிழப்போ பொருட்கள் சேதம் அதிகமாக இருக்கிறது. லைஃப் இன்சூரன்ஸ் எனப்படக்கூடிய SBI வங்கியுடைய லைஃப் இன்சூரன்ஸ் கிளையில் டேட்டாக்கள் சேமிக்கப்பட்டக்கூடிய அனைத்து தகவலும் எரிந்து நாசமாயிருக்கின்றது அப்படிங்கிற தகவலை வந்து கொடுத்திருக்கின்றனர் காவல்துறையினர். தொடர்ந்து SBI வங்கியுடைய உயர் அதிகாரிகள் இங்கு வரக்கூடிய காட்சியை நம்ம பார்க்க முடிகிறது. உயர் அதிகாரிகள் இங்கு வரக்கூடிய காட்சிகளை பார்க்கும்போது அவர்களிடம் இந்த கேள்வியில் முன்வைப்போம். என்ன மாதிரி நடைமுறை சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கிறது, இந்த வங்கிகளுக்கு இடையில் எப்போது வந்து தீ விபத்து ஏற்பட்டது, உடனடியாக தகவல் எப்போது கொடுக்கப்பட்டது என்பதற்கு தகவல் கொடுத்துருப்போம். இங்கே நீங்கள் பார்க்கலாம், SBI வங்கியினுடைய முக்கியமான இங்கு வேலை செய்யக்கூடிய நபர்களும் தலைமை அந்த ஹெட் ஆஃபீஸில் எனப்படக்கூடிய அங்கிருந்து வந்திருக்கின்றனர். இங்கே இருக்கக்கூடிய நபர்களுக்கு சார் உங்களுக்கு என்ன தகவல் கிடைச்சது, எத்தனை மணிக்கு இங்கே வந்தீங்க, என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் இருக்கிறது? என்ன இடம் சார்? என்ன இடம் சார்? என்ன மாதிரி டேட்டா சார் அங்கே அதில் பாருங்க ப்ளீஸ். ஐ டோன்ட் ஹேவ் எனிதிங் டு. இங்கே இருக்கக்கூடிய தகவல் அடிப்படையில் பார்க்கும்போது இங்கே தொடர்ந்து வந்து தலைமை வங்கியிலிருந்து உயரதிகாரிகள் இங்கே வந்த வண்ணம் இருக்கின்றனர். இங்கு வந்து அவர்கள் காத்திருக்கின்றனர். எப்போது தீ ஏற்பட்டது, தீ தற்போது கட்டுக்குள் வைக்கப்பட்டிருக்கிறது, அதற்கு பிறகு அதிகாரிகள் உள்ளே சென்று என்னென்ன மாதிரி ஆவணங்கள் அங்கே எரிந்திருக்கின்றன, அதை மீட்பதற்குண்டான நடவடிக்கை எப்படி இருக்கும் என்பது குறித்து உயரதிகாரிகள் உள்ளே சென்று பார்ப்பதற்கு அனுமதிக்கப்படுவார்கள். தற்போது காவல்துறையினரும் தீயணைப்பு துறையினரும் உள்ளே நின்று அந்த பணிகளை தொடர்ந்து வந்து கவனம் செலுத்தி வருகின்றனர். எரிந்து போயிருக்கக்கூடிய அந்த முக்கியமான டேட்டாஸ்கள், அதை மட்டும் இல்லாமல் இருந்த கணிப்பொறிகள் உள்ளிட்ட எவ்வளவு சேதமாக இருக்கின்றது, உள்ளே யாராவது மாட்டிருக்கிறார்கள் என்பது குறித்து தொடர்ந்து சோதனை நடத்தி வருகின்றனர்.